அம்பாள் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்ஸும் டெடிகேட்டட். அம்பாள் ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. 25 வருஷமா ஒரு ஸ்கூல்ல ரெடி பண்ணி கொண்டு போய் அம்பாள் தினக்கு கொண்டு போறாங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாள் ஸ்கூல்ல படிச்ச முன்னாள் மாணவ மாணவிகள் என்னென்ன நிலைமையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அலுமினிஸ் எல்லாம் எங்கெங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு போன அலுமினிஸ் முன்னாள் மாணவ மாணவிகள் யார் யார் என்னென்ன போஸ்டிங்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா அம்பாள் ஸ்கூலுடைய வேல்யூ இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல போகும். அதை விடுங்க மை டியர் தம்பி தங்கச்சிக்கலாம். இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணுதான், படிப்பு ஒரு மனுஷனை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு வரும்ன்றது தெரியுமா? உயர் அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிப்பாங்க தெரியுமா? உயர் அதிகாரி ரெட் கலர் விளக்கு வச்சு போவாங்க தெரியுமா? சும்மா இல்ல. IAS IFS IPSன்றது சும்மா இல்ல. அந்த கேடருக்குனே ஒரு மரியாதை இருக்கு. அந்த கேடருக்கு பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க, சல்யூட் அடிப்பாங்க. அதுக்குள்ள பொசிஷனே வேற. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ற நீ நாளைக்கு ஒரு ரூல்ஸ் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பண்ணணும்னா அந்த கேட்டகரியில வந்து நிக்கணும்னா அதுக்கு தேவை ஆட்டுக்கு தேவை துடிப்பு. அதை விட உனக்கு ரொம்ப முக்கியம் உன் வாழ்க்கையில படிப்பு மட்டும்தான். உணவுக்கு உப்பு அவசியம், அறிவுக்கு படிப்பு அவசியம், வாழ்க்கைக்கு நல்ல நட்பு அவசியம். துடிப்பு இல்லாட்டினா இதயம் நின்றுண்டா, படிப்பு இல்லாட்டினா வாழ்க்கையே நின்றுண்டா. உன்னைய வாடான்னு கூப்பிட்டா படிக்கலன்னு அர்த்தம், வாங்க சார்னு கூப்பிட்டா படிச்சிருக்கன்னு அர்த்தம். வாடான்னு கூப்பிடுறதும் வாங்க சாருன்னு கூப்பிடுறதும் உன் படிப்பை வச்சுதாமா. ஒருத்தன் எப்படி படிக்கணும் தெரியுமா? அவன் பேரை விட அவன் படிச்ச டிகிரி பெருசா இருக்கணும் ராசா. உன் பேரை விட உன் படிச்ச டிகிரி, பேருக்கு பின்னாடி டிகிரி பெருசா இருக்கணும். PhD பண்ண, டாக்டரேட் பண்ண, ரிசர்ச் பண்ண, அச்சீவ் பண்ண. இப்ப சொல்ல, நகை இருந்தா திருடிடுவான், சொத்து இருந்தா பங்கு கேட்டு வருவான், பணம் இருந்தா சில நேரம் செல்லாம போயிடும். உன்கிட்ட இருந்து புடுங்கவே முடியாத விஷயம் எது தெரியுமா? படிப்பு மட்டும்தான்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க என் அன்பு தம்பி தங்கச்சிகளா. சொந்தக்காரனை நம்பி வாழ்வதை விட சொந்த காலை நம்பி வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. சொந்தக்காரனை நம்பினா தகராறு, சொந்த காலில் நின்றா அதாண்டா வரலாறு வரலாறு வரலாறு. வாழ்க்கையில இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வரலாறு படிக்கணும் தான் என்னுடைய ஆசை. காலையில படி, நைட்டு படி. பிரெயின் பண்ணக்கூடிய வேலை இது மட்டும்தான். உங்க பிரெயின் இது மட்டும்தான் பண்ணும். யூ கேன் see this brain. அதுல டச், ஏர், ஸ்மெல், விஷன் உங்க பிரெயின் பண்ணக்கூடிய விஷயம் தான். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். டச்னா என்ன தெரியுமா?